என்னதான் இருந்தாலும் ஆர்ஜே ஆனந்த் எவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. என்னடா உங்களுக்கு எல்லாரும் டவுட் இருக்கும், சாச்சனா தானே ஓட்டில் வந்து லீஸ்ட்டில் இருக்காது, அன்அஃபிஷியல் ஓட் போலிங்கில் பார்த்தீங்கன்னா சாச்சனா தான் ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சாச்சனா தானே வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அவங்க ஓட்டு கம்மியாக வாங்கியிருந்தாலும் சாச்சனா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வீக்கெண்ட் ஆனால் வரது யார், அவங்க அப்பாங்க, எப்படி விடுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, சாச்சனா தான் இப்போ கேப்டன் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் 2 பேர் வந்திருக்காங்களே, ஒன்று ஜெஃப்ரி, இன்னொன்று சாச்சனா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா ஜெயிச்சதாகவும் அவங்க தான் கேப்டன் ஆயிருக்கிறதாகவும் ரூமர் ஒன்று வந்திருக்கு. இன்கேஸ் அது உண்மையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி பார்த்தீங்கன்னா சாச்சனாவை எவிக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாச்சனா வச்சுட்டு ஒரு வாரம் சாச்சனா கேப்டனாக இருந்தால் எப்படி ஆட்டம் ஆடுவாங்க அப்படின்ற வெயிட் பண்ணி பார்க்கணும்ல. ஏன்னா சாச்சனா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வக்கோளாறு, இதில் வேறு கேப்டன் பதவியெல்லாம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கேப்டன்சிலே வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கதி கலங்கி போயிடும். கம்பல்சரி அது சாச்சனாவை அதுக்கோசமாவது சாச்சனா வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சாச்சனாவை தூக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இந்த வாரம், நம்மளுக்கே தெரியுது. ஆனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ சாச்சனாக்கு அடுத்து இருக்கிறது யாருன்னா ஆர்ஜே ஆனந்தி தான். ஆர்ஜே ஆனந்தி தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு அடிப்படையில் அவங்களுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ஆர்ஜே ஆனந்தி எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் ஆர்ஜே ஆனந்தி மேலே ஓகே ஒரு கரிசனம் இருக்கும்ல, இவ்வளோ நாளாக கண்டென்ட் கொடுத்தாங்களே, சும்மா இல்லைப்பா வந்து மிச்சர் சாப்பிட்டுலாம் உட்காரலப்பா, அவங்க இவ்வளோ நாள் ஏதோ ஒன்று பிக் பாஸ்க்கு வந்து பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்காருங்க, இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 55 நாளாக மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு நம்ம ரஞ்சித் தான். தலைவனை பார்த்தீங்கன்னா தூக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இல்லை. ஏன்னா எவ்வளோ அவர் மிச்சர் சாப்பிட்டாலும் எதுக்கு இவ்வளோ நாள் அவர் சேவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஓட்டு அடிப்படையில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று சாச்சனா இல்லை அதுக்கடுத்து ஆர்ஜே ஆனந்தி, இல்லை இப்போ இந்த ஓட் பேசிஸ் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரஞ்சித்தை தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் ரஞ்சித்துக்கும் சரி சிவகுமாருக்கும் சரி இவங்களுக்குலாம் யார் தான் ஓட்டு போகிறதுனே தெரியலங்க சீரியஸாக. ஏன்னா உள்ள ஒன்றுமே 1 hour ஷோலே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் ஃபேஸ் வரதே கம்மி. ஏன்னா அந்தளவுக்கு உள்ள கண்டென்ட்டே கொடுக்காம தான் 2 பேருமே வளர்த்திட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு இவ்வளோ நாளாக வந்து மக்கள் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே மக்கள் தான் சேவ் பண்ணுறாங்களா இல்லை பிக் பாஸ் டீம்லேருந்து அவங்கள வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியலங்க. யோசிச்சு பாருங்களேன், என்ன கண்டென்ட் கொடுத்துட்டாங்கன்னா 55 நாளாக ரஞ்சித் உள்ள இருக்காரு, வந்து 2வது வாரமோ 3வது வாரமோ நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் ஃபன் கண்டென்ட் கொடுத்தாரு. அதை தவிர பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு இருந்து ஒரு கண்டென்ட்டுமே வரல. ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் கூட அவர் வரமாட்டாரு. என்னன்னு புரியல. எல்லாம் வந்து வன்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்து சூஸ் பண்ணுறானுங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரஞ்சித் என்ன பண்ணிட்டாரு, இதோ இந்த வீக்கே வச்சுக்கோங்களேன், இந்த வீக்கில் வந்து ரஞ்சித் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா 1 hour ஷோலே அவரை காமிக்கல. அப்படி இருக்க ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா 55 நாளாக சேவ் ஆகிட்டு இருக்காருன்னா, மிச்சர் சாப்பிட்டு இருக்காருன்னா எவ்வளோ பெரிய டேலண்ட்னு யோசிச்சு பாருங்க. யாரு கண்ணிலையும் படாமல் உள்ள ஒருத்தர் வந்து சும்மா உட்கார்றது ரொம்ப கஷ்டம். என்ன பொறுத்த வரைக்கும் 3 பேர் அந்த மாதிரி வீட்டில் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித், இன்னொன்று சிவகுமார், இன்னொன்று சத்யா. இவங்க 3 பேருக்கு தான் அந்த டேலண்ட் இருக்குது. சிறப்பான டேலண்ட்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்கன்னு தெரியல 3 பேரும். எனிவேஸ் அது ஒரு பக்கம் வர வச்சிரும். முக்கியமான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஏன் தெரியுமா? ஆர்ஜே ஆனந்தியோட கண்டென்ட்டே என்னன்னா மற்றவங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி வருது மீன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஜே ஆனந்தி வந்து டேரெக்டாக பேச மாட்டாங்க. மோஸ்ட்லி சில இடத்துல பேசுவாங்க. ஆனால் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஸ்கஷன் உட்காருவாங்களே, 2 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களே, அங்கே தான் அவங்களோட பாயிண்ட் வைப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறது, சண்டை போடுறது, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிறப்பான ஒரு மேனிப்புலேட்டிவ் கண்டென்ட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி வந்து அதில் வந்து டாப்பு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தியை தூக்கிட்டு அந்த மாதிரி கண்டென்ட் வராது அப்படின்றது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். விஷ பாட்டில் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது ஓகே போதும், கொடுத்த வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. ஆனால் இருந்தாலும் ஆர்ஜே ஆனந்தியை விட சாச்சனாவை தூக்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள் எல்லாமே. தயவு செஞ்சு சாச்சனாவை தூக்குங்கடா, எங்களால் முடியலடா, அந்த பொண்ணு போகிற ஆட்டத்தை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது நடக்காது பாஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கண்டென்ட் வந்து கொட்டி கிடக்குது. விஜய் சேதுபதி மட்டும் கேள்வி தரமாக கேட்கணும்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், சரியான கண்டென்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரோமோக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன விட போகிறாரு, என்ன மாதிரி கேள்வி கேட்க போகிறாரு அப்படின்னு. எப்பவும் போல் வந்துட்டு இந்த வாரம் டாஸ்க்கு பொம்மை டாஸ்க் பற்றி கேள்வி கேட்போமா அப்படின்ற மாதிரி சப்பையாக முடிச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே இல்லை, தரமான ஒரு டைலாக் போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டாருன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். யார் எவிக்ட் ஆனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பை பை.